டைம்ல 1000 வியூஸ் போச்சுன்னா எவ்வளவு ரெவென்யூ வரும் அப்படின்ற டவுட் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். இதுக்கு நான் சிம்பிளாவே ஒரு ப்ரூஃபோட ஆன்சர் பண்றேன். அதாவது இப்ப நான் சொல்ல போற 5 கேட்டகரி ஆஃப் நீச்ல நீங்க யூடியூபை பொறுத்தளவுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாலுமே அல்லது அந்த கேட்டகரியில யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலுமே இப்ப நான் அதை ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்ன 5 கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல முதலாவது கேமிங், ரெண்டாவது டெக் சேனல், மூன்றாவது குக்கிங் பேஸ் பண்ண வீடியோஸ் அப்லோட் பண்றது, நாலாவது மணி ஆர் ஃபினான்ஸ், அஞ்சாவது சினிமா மூவி இருக்கு இல்லையா அதை பேஸ் பண்ண யூடியூப் சேனல் வீடியோஸை அப்லோட் அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா 1000 வியூஸ் போகலாம், எவ்வளவு ரெவென்யூ வரும் அப்படின்றத நான் சொல்ல போகிறது கிடையாது. தமிழ் யூடியூபர்ஸ் நிறைய பேர் யூடியூப் பிளாட்ஃபார்மில் அது ஒரு வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜில் பழைய வீடியோவில் அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ 1000 வியூஸ் போனால் ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஒரு ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆர்பிஎம் எல்லாமே ஒரு லாங் வீடியோவுக்கு அவங்களுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வருது அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் பேக்ரவுண்டில் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் மூவியை பேஸ் பண்ணி நிறைய கண்டென்ட் அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சேனலை பொறுத்தளவுக்கு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு அவங்க ரெவென்யூ அப்படின்றத லாஸ்ட் 90 டேஸ்க்கு காமிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்ன வீடியோ போட்டிருக்காங்க, என்ன ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்றத பார்த்தா தான் நம்மளுடைய சேனல் மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ ரெவென்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த கெஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால எக்ஸ்பர்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு இப்போதைக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் மேலே இருந்தாலுமே 2021 வருஷம் லாஸ்ட் 90 டேஸில் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்ற பிக்சரில் ஆர்பிஎம் அப்படின்றது 10 ரூபாய் 38 அப்படின்ற மாதிரி காமிக்குதா. ஆர்பிஎம் அப்படின்றது யூடியூப் உங்களுக்கு உங்கள் சேனலில் ஒரு வீடியோவுக்கு 1000 வியூஸ் போச்சுன்னா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றத மீன் பண்ணுறது தான் அந்த அமௌண்ட். ஸோ சேனல் அனலிட்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவரேஜ் ஆர்பிஎம் அப்படின்றது 10 ரூபாய் கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ மூவியை பேஸ் பண்ணி வீடியோஸை அப்லோட் பண்ணக்கூடியவங்களுக்கு அட் த பிகினிங் ஸ்டேஜில் ஆர்பிஎம் அப்படின்றது 10 ரூபாய் கிட்டையோ 11 ரூபாய் கிட்டையோ இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. ரெண்டாவதா மணி அண்ட் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கிறவங்க டி ஆண்டர்பிரனர் தமிழ் யூடியூப் சேனல் தான். அதுவுமே இப்போதைக்கு 1,34,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட அவங்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் அட் த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரெவென்யூவை ரிவீல் பண்ணுறோம் அப்படின்ற விதத்தில் லாஸ்ட் 5 மாதத்தோட ரெவென்யூவை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு ஆர்பிஎம் அப்படின்றது $1 வரைக்கும் வந்திருக்குது. $1 அப்படின்றது ஸோ இந்தியன் ருபீஸில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 80 ருபீஸ் கிட்ட வருது. இதில் இருந்து மணி அண்ட் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி யூடியூப் சேனல் ரன் பண்ணோம்னா நம்மளால் ஆர்பிஎம் அப்படின்றது ஒரு 70 ருபீஸோ 80 ருபீஸோ வரும் அப்படின்றத எதிர்பார்க்க முடியுது. மூன்றாவதா கேமிங் சேனலை பேஸ் பண்ணி யூடியூப்பில் நாளைய கேமிங் தமிழன் அப்படின்ற கிரியேட்டர் என்னுடைய இன்கம் 2K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. நான் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டுமே பேக் சைடில் போட்டு காமிக்கிறேன். அவங்களுடைய ஆர்பிஎம்மை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் ஒரு 365 டேஸ்க்கு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாங்கன்னா 8 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபாய் கிட்ட தான் ஆவரேஜ் ஆர்பிஎம்மே இருக்குது. பட் லாஸ்ட் 20 டேஸ்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 28 ரூபாய் வரைக்கும் வந்திருக்குது. ஸோ கேமிங் சேனலை பொறுத்தளவுக்கு ஆவரேஜ் ஆர்பிஎம் பார்த்தோம்னா ஒரு 15 ருபீஸ் கிட்ட அட் த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் நாலாவது டெக் சேனலை பேஸ் பண்ணி எவ்வளோ ரெவென்யூ வரும் அப்படின்ற விஷயத்த பார்க்கறதுக்காக நம்ம வெளியெல்லாம் போவேனாம். நம்மளுடைய ஒன் ஆஃப் த சேனல் மிஸ்டர் டெக் இருக்கு இல்லையா, அதில் இப்போதைக்கு 40,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஆனால் இப்போ எனக்கு ஆர்பிஎம்ல 31 ருபீஸ் கிட்ட வருது 1000 வியூஸுக்கு. அப்படின்னா அட் த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதோ 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதோ எனக்கு ஒரு 15 ருபீஸ் அப்படி தான் டெக் சேனலுக்கே கிடச்சிட்டு இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஆர்பிஎம் அட் த இனிஷியல் ஸ்டேஜில் 15 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் 31 ருபீஸ் 30 ருபீஸ் 28 ருபீஸ் கிட்ட ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு மாறிட்டு இருக்கும்.
அடுத்தபடியாக குக்கிங் சேனலை பேஸ் பண்ணி யூடியூப்ல பார்த்தோம்னா அந்த அளவுக்கு யாருமே அவங்க இன்கம் இதுதான்பான்னு சொல்லிட்டு ரெவல் பண்ணி காமிக்கல நான் பார்த்த வரைக்கும். அப்படின்றதுனால நம்ம ராபி ப்ரோ இருக்கார் இல்லையா, அவரே வந்து குக்கிங் சேனலுக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வரும் யூடியூப் அல்காரிதமை பொறுத்த அளவுக்கு அப்படின்ற விஷயத்த ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 7 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே ஒரு குக்கிங் சேனலை பொறுத்தளவுக்கு அட் த இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 20 ருபீஸ் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆர்பிஎம் அப்படின்றது குக்கிங் சேனலை பொறுத்தளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி 20 ருபீஸ் கிட்ட வரும் அப்படின்றத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க இந்த 5 கேட்டகரியில் நீங்கள் யூடியூப் சேனலில் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலும் ஓகே தான், இல்லை இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலுமே ஓகே தான். மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ நான் சொன்ன ஆர்பிஎம் லெவல் ஆஃப் ருபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட ஏதோ ஒரு ருபீஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஆர்பிஎம் அப்படின்றதுல 10 ரூபா 38 ரூபா தான் சொல்கிறீங்க அதிகபட்சமாகவே. அப்போ அவ்வளோதான் ரெவன்யூ வருமா? அப்போ யூடியூப்ல வந்து எப்படி ரெவன்யூவை இனிஷியல் ஸ்டேஜில் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த மாதத்துலேயே அதிகமாக ரெவன்யூ பார்த்துடலாம் அப்படின்றத ஆசைப்பட்டுறாதீங்க. பிகாஸ் ரெவன்யூ ரொம்ப 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 கம்மியாக தான் வரும் அட் த இனிஷியல் ஸ்டேஜில். நீங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அளவுக்கு வியூஸ் போகாது அதுக்கப்புறமா கூட. பட் மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வீடியோஸ் போடுறீங்க, நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்ல கண்டென்ட்டாக எடுத்து ஒரு 3 வீடியோ அப்லோட் பண்ணாலுமே ஒரு மாதத்துக்கு ஒரு 12 வீடியோ கிட்ட அப்லோட் பண்ணுவீங்களா, அந்த மாதம் அந்த அளவுக்கு ரெவன்யூ வராது. பிகாஸ் அந்த 12 வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு மினிமம் 5000 வியூஸ் போனால் தான் ஒரு 100 ரூபாய் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு 12 வீடியோஸ் போடுறீங்கன்னா 12 × 100 எவ்வளோ, 1200 ரூபா, 1000 ரூபாய் கிட்ட தான் கிடைக்கும். ஆனால் இதே மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஆர்பிஎம் அப்படின்ற லெவலுமே இன்க்ரீஸ் ஆகும். உங்கள் வீடியோ வந்து குவாலிட்டியான கண்டென்ட் போடும்போது உங்கள் சேனலை பொறுத்தளவுக்கு கண்டென்ட்டுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப்படின்றதுனால எவர் கிரீன் கண்டென்ட்டை போடும்போது கண்டிப்பாக போன மாதம் போட்ட வீடியோவுக்குமே இந்த மாதம் நமக்கு வியூஸ் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் ஏதோ ஒரு வீடியோ லேக்ஸ் கணக்கிலேயோ மில்லியன் கணக்கிலேயோ வியூஸ் போகும்போது கண்டிப்பாக நமக்கு அதிலிருந்து ரெவன்யூ வந்து ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்றதுனால மானிட்டைசேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா உங்க சேனல் நீங்க எந்த அளவுக்கு கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் யூடியூப்ல அதிகமா ரெவன்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் நிறைய கண்டென்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அதிகமா வியூஸ் போகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வீடியோக்கு 10 வியூஸ் 50 வியூஸ் போயிட்டு இருந்தாலுமே அது ஒரு 100 வீடியோன்னு பார்க்கும்போது ஒரு 5000 வியூஸ் கிட்ட போகுது இல்லையா. ஸோ உங்களோட யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா கூட கண்டென்ட் குவாலிட்டியில இருந்து கண்டென்ட்டோட கவுண்ட்டுமே கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது மூலியமாக உங்களோட லைஃப்பில் பேசிவாக இன்கம் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.